ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் ரவி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆஹா ஓன்னு புகழ்ந்தாரு. இப்ப என்னன்னு பார்த்தா வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சிரா சாமி அப்படின்ற மாதிரி திரும்பவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராகவும் போர்க்கொடியை தூக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜியோட 78வது நினைவு தினம். இந்த நினைவு தினத்துல நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, எக்மூர் அருங்காட்சியகத்துல காந்தி சிலை முன்பு என்ன பண்ணிருக்காரு, மரியாதை செலுத்துறாரு. தீண்டாமை ஒழிப்பு நாள் தின உறுதிமொழியும் எடுத்திருக்காரு. நம்ம ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு, சென்னை கிண்டில இருக்கிற காந்தி மண்டபத்துக்கு போய் என்ன பண்ணிருக்காரு, அவரு மரியாதை செலுத்திருக்காரு. மரியாதை செலுத்தி என்ன பண்ணணும், மரியாதை செலுத்திட்டு கம்முன்னு வந்திருக்கணும். ஆனா அங்கே ஒரு அரசியல் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களே நான் காந்தி மண்டபத்துல நினைவு தினம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு முதல்வர் கிட்ட காலில் விழாத குறையா நான் கெஞ்சினேன். ஆனா அவர் எனக்கு என்ன பண்ணல, காது குத்து கேட்கவே இல்லை. அவர் ஒரு பக்கம் ட்ராக்ல போய் என்ன பண்றாரு, எக்மூர் மியூசியம்ல போயிட்டு அவர் மரியாதை செலுத்துறாரு. நான் இங்க செலுத்திட்டேன், ஏன் இழுத்த இழுப்புக்கு அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இங்க ஆளுநர் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் முதல்வர் வரமாட்டார். ஏன்னா நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர். ஒரு மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யறதுதான் ஆளுநருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவரு என்ன நினைக்கிறாரு, நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போக்குல போயிட்டு இருக்காரு. முதல்ல அந்த மனநிலைமையில இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னையா நீங்க வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஆளுநர் அவர்களே, காந்திஜி சுட்டு கொன்னது யாரு, இந்துத்துவ அமைப்பு தானே, அவங்க அந்த நாளை மகிழ்ச்சியா கொண்டாடுனது யாரு, நீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு தானே. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இப்ப நீங்க அப்படியே நல்லவர் மாதிரி நடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க முதல்ல எதுக்கு அரசியல் பேசுறீங்க, அரசியல் செய்றீங்க, உங்க வேலை என்னவோ அதை நீங்க செஞ்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு சொல்றாரு. நம்முடைய செய்தி தொடர்பு துறை அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதனும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஐயா காந்திஜிக்கு மட்டும் இல்ல, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தியாகிகளுக்கு எல்லாமே நம்ம பீச் ஓரத்துல இருக்கிற சிலைகளுக்கு முன்பாகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அனுசரிப்போம். ஆனா 2022 சென்னை மெரினால மெட்ரோ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம முதல்வர் என்ன பண்ணாரு, நம்ம மியூசியம்ல காந்தி சிலையை என்ன பண்ணாரு, நிறுவனாரு. அப்பத்துல இருந்து அங்கதான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அரசு சார்பா அங்கதான் என்ன பண்ணணும், நினைவு நாள அனுசரிக்கிறோம். ஏன் 2023 நீங்க கூட என்ன பண்ணீங்க, அங்கதான் மரியாதை எல்லாம் செலுத்தினீங்க. இப்ப என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு காரியம் இப்போ ஒரு காரியம், என்ன சார் இங்க ஒண்ணும் பண்றது பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, காந்திக்காக இந்த அளவுக்கு வரிஞ்சு கட்டின்னு வராருல, அதாவது திராவிட கட்சிகள் தான் காந்திஜிக்கு எதிரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பழிய ஒண்ணு போடுறாரு. திமுக அரசு காந்திக்கு இன்னும் வழியை கொடுக்கணுமா, வேதனை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கையா நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல வரலாறு திருப்பி பாருங்க. காந்திஜியை கொன்னது யாரு, அந்த கொன்ன தினத்தை கொண்டாடினது யாரு? ஏன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது உங்க பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, காந்தி அப்படின்ற படம் வரதுக்கு முன்னாடி உலகத்துல காந்தின்றவருக்கு யாருக்குமே தெரியாது, அந்த காந்தி அப்படின்ற படம் வந்த பிறகுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்பெல்லாம் எங்க போனீங்க ஆளுநர் அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு மு.பெ. சுவாமிநாதன். அது மாத்திரம் இல்ல, 2019 உத்தரப்பிரதேசத்துல அலிகாரில் உள்ள இந்து மகா சபை அலுவலகத்துல காந்திஜியோட உருவபொம்மை வச்சு சுட்டு கொன்னு எரித்தாரு பூஜா சகுன் பாண்டே. அவங்களெல்லாம் நீங்க எதிர்க்கலையே, எங்க போனீங்க? இப்ப என்ன பண்றீங்க, நாங்க தான் அவரை அவமதிக்கிறோம், அவரை கேலி செய்யறோம், அவர் வலிக்கு மேல வலியை உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்பெல்லாம் எங்க போனீங்க? நாங்க யாருக்குமே, எந்த தியாகிகளுக்கும் தேச பிதாவுக்கும் நாங்க எந்த வலியும் கொடுக்கல, எந்த ஆப்போசிட்டாவும் நாங்க இல்ல. ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க, இத அரசியலாக்கி மக்களிடத்துல வேற்றுமையை உண்டாக்குறதுக்கு நீங்க பரப்புறீங்க. எதனா ஒரு சகுனி வேலையை பண்றதுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதன் என்ன பண்ணிருக்காரு, சர்றம் மாதிரியே கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலேயே வரலாறு தெரியாம வாயை விட்டு மாட்டிக்கினாரு ஆளுநர் ரவி வழக்கம் போல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. வரலாறை புரட்டி பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாயை விடுங்க ஐயா. ஆனா அதுக்கு முன்னாடியே யா இது மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உருப்படியா தமிழ்நாட்டுல ஒரு ஓரமா உட்காந்துருங்க ஐயா, கொடுக்கிற மசோதாவுக்கு மட்டும் சைனை போட்டு அனுப்புங்க ஐயா, எதுக்கு தேவையில்லாம அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறா பேசி நீங்களே மாட்டீங்க. அது சொல்லுவாங்களே, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் தன் வாயாலே கெட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.